இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து காலாண்டு தேர்வு ஸ்டார்ட் ஆகுது போல். இன்றைக்கி பாப்பா 2 பேருக்குமே எக்ஸாம் தான். பெரிய பாப்பா 10th படிக்கிறதுனால அவளுக்கு காலையில் எக்ஸாம் வச்சுருக்காங்க போல். சின்ன பாப்பா 7th அதனால் அவளுக்கு மத்தியானம் போல். நாங்கள் 2 பேருமே நல்லா தூங்கிட்டோம். ஏமஸ்டி எந்திரிச்சு கிளம்பிட்டு, அம்மா டீ கூட போட்டு தரலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நேற்று வச்ச பால் இருந்துச்சா, அதில் டீ போட்டு கொடுக்கவும் பிஸ்கெட் நினச்சி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா வந்து இன்றைக்கி சாப்பாடெலாம் கொண்டு போகல. ஏன்னா மத்தியானமே வந்துடுவாள். அதனால அவள் போனதுக்கப்புறம் தான் கடையில் போய்ட்டு பால்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சைடு சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு சைடு டீயை போட்டாச்சு. கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சு, அதை கழுவி வச்சாச்சு. கடைக்கு போயில எனக்கு கொஞ்சம் ஒரு யோசனை, இன்றைக்கி உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு அதனால் ரவை பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். உப்புமா செய்கிறதுக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஆனால் கடுகு இல்லை தாளிக்கிறதுக்கு, வேறு வழி இல்லை, அவ்வளோதான் எழுப்பணும். ஸ்ரீனிஷாவை எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கெஞ்சி நேவில் டீ குடிச்சிட்டு போய் கடுகு வாங்கிட்டு வாம்மா, உனக்கு வந்து உப்புமா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்தா. எங்கள் அக்கா வந்து உப்புமா செஞ்சால் பொழு பொழுன்னு இருக்கும், நல்லா இருக்குமா. நான் எப்போ செஞ்சாலுமே நல்லாவே வராது. அந்த தக்காளி வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா அந்த கிச்சடி மாதிரி வரும், அது டேஸ்ட்டாக வரும். இப்படி ஒயிட் கலரில் செஞ்சேன்னா எனக்கு வராது. இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா தான் வந்துருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்றத பார்த்தா அவளும் சாப்பிட்டாலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பாடு மட்டும்தான் செஞ்சேன், குழம்புலாம் வைக்கல. அன்றைக்கி வச்ச மீன் குழம்பு இருந்துச்சா, அதையே வச்சாச்சு. இன்றைக்கி தொட்டுக்கெல்லாம் எதுவும் செய்யலை. முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா பாப்பா தான் இன்றைக்கி ஆம்லெட் போட்டால். நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து சாப்பிட்டேன். அவள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டா, சாப்பாடு வேணாமான்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் போனோம் கடை வரைக்கும். நான் வந்து எங்கள் கடைக்கு வந்துட்டேன், பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பாய்.